மதுரையில நடக்க போற தமிழக வெற்றி கழக மாநாட்டுல அதிகமா பொதுமக்கள் வந்து பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டி அரசியல் கட்சிகளை திணற அடிக்கணும்ன்றதுக்காக 200 ஆட்டோக்கள்ல விளம்பரம் செஞ்சு அசத்து தொடங்கிட்டாங்க. இவங்களோட திட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சிய அசந்து போயிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். கட்சி தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல முதல் மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டு கட்சி தலைவர் விஜய் 2வது மாநாட்டை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில எலியார்பத்தி சுங்கச்சாவடி பார்ப்பதிங்கிற இடத்துல நடத்த போறதா அறிவிச்சு பிரம்மாண்ட மேடை, விஜய் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ரசிகர்களை சந்திக்கிற நடைமேடைன்னு அமைக்க தொடங்கிட்டாங்க. இதே மாதிரி மாநாட்டுக்கு வர போற தொண்டர்கள் தண்ணீர் குடிக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே தண்ணீர் குழாய் அமைக்கிற வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. மாநாட்டுல தென் மாவட்டங்கள் மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இளம் வாலிபர்கள், இளம் பெண்களை குறி வச்சு அவங்க கூட்டத்துல கலந்துக்க வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல டென்ட் தியேட்டர்களுக்கு படம் பார்க்க போக மாட்டு வண்டிகள்ல போய் விளம்பரம் படுத்துற மாதிரி இந்த மாநாட்டுக்கு விளம்பரம் செய்ய 200 ஆட்டோக்களை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்களாம். இந்த ஆட்டோவுல விளம்பரம் செய்யற வேலையை கட்சி பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் தொடங்கி வச்சிட்டாரு. எங்க பார்த்தாலும் இந்த ஆட்டோக்கள் பம்பரமா சுத்தி வந்து விளம்பரம் செய்யணும். இத கேட்டு கேட்டு மாநாட்டுக்கு மக்கள் வர்றதுக்கு ஆர்வத்தை தூண்டணும்னு பிளான் போட்டிருக்காங்களாம். உட்கார்றதுக்கு மட்டுமே 1.5 லட்சம் சேர்களை போட ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். இதை விட அதிகமான கூட்டத்தை கூட்டி காட்டி அசத்த ஏற்பாடு நடக்குதாம். இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் அசந்து போயிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன்.